bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So previous video la vanditte Wednesday season 2 கான part 1 முதல் 4 எபிசோட் கான வந்து ரிவ்யூன்றது வந்து நான் போட்டுருப்பேன். ஸோ யாரெல்லாம் பார்க்கணும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ரிவ்யூ வீடியோவில் வந்துட்டு சில விஷயம்லாம் வந்துட்டு நான் சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ சில விஷயம்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடுறேன். சரி, அதில் அட்டாச் பண்ண வேணாம், அது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுருவோம் சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு அந்த மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வைப்பேன்னே தெரில. ஸோ வைக்கிறப்ப நீங்களே பார்த்துக்கோங்களேன், சரிங்களா? ஸோ சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் மிஸ் பண்ண சொல்லதுக்கு மென்ஷன் பண்ண மிஸ் பண்ண எனக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேபி இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேக்ட்ஸ் வந்துட்டு எந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகுனுச்சு. லைக் வந்து நானும் இதுதான் ப்ரோ சொல்லணும்னு நினச்சேன், நீ சொல்லிட்ட, எனக்கு இந்த ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி இல்லாட்டி எது ப்ரோ நீ இதை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன், இதை பார்த்தியா அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நோட் பண்ணியிருப்பீங்க, அது கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வெனஸ்டே 2 சீசன் ஃபுல்லாகவும் வந்துட்டு ஃபுல்லாக ஈஸ்டர் எக்ஸாக ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு இப்போ இது ஒரு ரிவ்யூவில் ஒரு மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ கடைசியாக பாரு, இந்த வீடியோ எத்தனை மினிட்ஸ் போக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் வித் நெட்ஃப்ளிக்ஸோட இன்ட்ரோலேயும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இன்ட்ரோ வந்துட்டு அது சீசன் 1லேயே வந்துட்டு பண்ணிட்டாங்க. பட் வந்துட்டு நான் சீசன் 2ல இந்த சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தாங்க நோட்டீஸே பண்ணேன். தெரியுமா? அந்த திங் வந்துட்டு கலராக இருக்கும்ல. ஸோ இங்கிலீஷ்ல நான் கூட சொல்ல மாட்டேன். அந்த கலரில் திங்கு வந்துட்டு அந்த கலர் அந்த செவுரு இருக்கும்ல, அந்த செவரு கல் இருக்கும்ல, என் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? திங்க வந்துட்டு 2 வாட்டி ஸ்னாப் பார்த்தோன்னே அந்த என் ஷேப் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அதோட சவுண்டு டக்குன்னு கேட்டு பர்பிள் கல்ல போவோம். ஓகேவா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நான் பார்த்தேன், என்னோட புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் சீசன் 1ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட் போய் பார்க்குறேன், அது ஆல்ரெடி பண்ணிட்டாங்கடா, நான் இப்பதான் நோட்டீஸ் பண்றேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க, சரிங்களா? ஸோ எப்படி வந்துட்டு ஸ்குவிட் கேம் வந்தப்போ வந்துட்டு அந்த நெட்ஃப்ளிக்ஸோட இந்த லோகோ இருக்குல்ல, ஓப்பனிங் லோகோ இருக்குல்ல, அது வந்து பிங்க் கலர்ல வந்துச்சு. ரைட்டா? சோப்புக்கும் பிங்க்குக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. பட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெனஸ்டேன்னு சொல்லுவேன், வெனஸ்டேயோட தீமே வந்துட்டு பர்பிள் கலரு. அது அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த என்னென்ன வேர்டு வந்துட்டு பர்பிள் கலராக வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ எத்தனை பேர் பிடிச்சது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு வெனஸ்டேயோட இந்த சீசன் 2ஓட டைட்டில் இன்ட்ரோ, ஓகே, இன்ட்ரோ அந்த ஒரு என்ன சொல்லுது, ஒரு இன்ட்ரோ மாதிரி சின்ன கிளிம்ஸ் மாதிரி வரும்ல, அது வந்துட்டு நீங்க சீசன் 1ஓட எடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலர் கான்செப்ட்ல தான் இருக்கும். பட் அந்த சீசன்ல என்னென்ன முக்கியமான எலிமெண்ட்ஸ் வருதோ அதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அந்த காக்கா வருது, அதுக்கப்புறம் அந்த ஸ்கல் ட்ரீ வருது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்திருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி பண்ணியிருப்பாங்க, அந்த இன்ட்ரோல எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஹைடு, ஓகேவா, ஹைடு வந்துச்சு. ஓகேவா? ஸோ திங் வரும். ஸோ அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த சீசன்ல வந்து என்ன, அதுக்கப்புறம் செல்லோ, நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் வந்து வாசிப்பால, அந்த செல்லோ அதுவும் வரும். அதெல்லாம் என்னென்ன அந்த சீசன்ல என்ன முக்கியமா இருக்க போகுது அது வந்து இன்டர்வியூல காமிச்சிருவாங்க, அந்த மியூசிக்லாம் போட்டு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். மியூசிக் அல்டிமேட்டுங்க, உண்மையில நல்லா இருக்கு அந்த பிஜிஎம் தான். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு ஒன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லி ஆகணும். இது வந்துட்டு ஜென்ரலா பாத்துருவோம். சரி, ஜென்ரலா திங் அந்த கை இருக்குல்ல, அதுவும் நிஜமாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சரிங்க, நிறைய பேர் ஆரம்பத்துல நானே நினைச்சிருந்தேன் அந்த திங் கை இருக்குல்ல, அது வந்துட்டு ஃபுல்லா கிராஃபிக்ஸ் தான் அப்படின்றேன். அப்படிதான் மேக்கிங்லாம் பார்த்தேன். ஸோ மேக்கிங்ல வந்துட்டு ஒரு மெஜிஷியன், அவர் பேர் வந்துட்டு நான் சரியா தெரியல, மென்ஷன் பண்ண வேணாம், இப்போ எது கரெக்டுன்னு தெரியல. பட் ஒரு மெஜிஷியன் வந்துட்டு அவர் ப்ளூ கலர் சூட்லாம் போட்டு வந்தார். நான் வந்துட்டு ஃபோட்டோ பார்த்தேன், ப்ளூ கலர் சட்டெல்லாம் அந்த சூட் மாதிரி போட்டு வந்தார், அவரை மறக்கிறதுக்கு. அப்புறம் அவர் கையை மேக்கப் பண்ணி எல்லாம் டச்அப்லாம் பண்ணி இது ட்ரா பண்ணி அது கையிலலாம் டிசைன் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் இது வரைக்கும் கட் பண்ணாமல் அது இது இருக்கும். இங்கேருந்து ப்ராஸ்டெட்டிக்லாம் வச்சு பாதி கை இருக்கிற மாதிரி ப்ராஸ்டெட்டிக்லாம் வச்சு அவரை வந்துட்டு இது பண்ண வச்சிருக்காங்க, லைக் வந்து நடுக்கி வச்சிருக்காங்க. அவர் உண்மையிலே கை வந்துட்டு அசைச்சிருக்காராம். ஓகேவா? சிஜிலாம் இல்லையாங்க, அதாவது கிராஃபிக்ஸ்லாம் இல்லையா, அந்த கை வந்துட்டு உண்மையிலே நடிச்சிருக்கு. உண்மையிலே இட்ஸ் ரியல், நாட் சிஜிஐ. எத்தனை பேருக்கு தெரியும்? மறக்காம அந்த மேக்கிங் வீடியோலாம் இருக்கு, அந்த ஹேண்டோட அந்த திங்கோட மேக்கிங் வீடியோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல, கண்டிப்பா நீங்க பார்த்துருவோம். உண்மையிலே சர்ப்ரைஸா இருக்கும். இப்பதான் நடிச்சிருக்கீங்க, இந்த வெனஸ்டே மேல வந்துட்டு கையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், அது உண்மையிலே கை. ஓகேவா? அதனால க்ளோஸ் அப்லாம் காமிச்சிருக்காங்க. க்ளோஸ்அப்லாம் ஃபுல்லாக மேக்கப். அது ஒரு சீசன் 1ல வந்து அது கத்தி குத்துன மாதிரிலாம் இருக்கும், எல்லாம் மேக்கப். ஓகேவா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஏன் ரியலிஸ்டிக்காக இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக ஷூட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ரியலிஸ்டிக்காக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த வெனஸ்டே சீரீஸ்லேயே வந்து எனக்கு பிடிச்ச 2 கேரக்டர் தான், ஒன்று வெனஸ்டே, 2வது திங்கு. முடிஞ்சு போட அவ்வளோதான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு
ஸோ இந்த 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 சீரீஸ்ல வந்துட்டு, அதாவது இந்த சீசன்ல சீசன் 2ல வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு மோஸ்ட்லி ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ அதில் மிக முக்கியமாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் ப்ளே பண்ண யூஜின் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறான். பட் அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்த யூஜினுக்கும் இந்த சீசனில் பார்க்குற யூஜினுக்கும் செம்ம மெச்சூர்ட்டா இழைச்சிட்டான் வேற. எப்பவுமே ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா புலுன்னு இருப்பான். அவனுக்கு வாய்ஸை வேற மாற்றிட்டானுங்க. அது ஒன்று பாயிண்ட்ல சொல்கிறேன். ஸோ வந்துட்டு லைக் வந்துட்டு வளர்ந்துட்டான். ஓகேவா, லைக் மெச்சூர் ஆகிட்ட பார்க்கும்போது 3 வருஷம் போச்சாடா. ஏன்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் வந்துட்டு டிஃபரன்ஸ்ங்க, சரிங்களா. பட் படத்துல வந்துட்டு டைம் லைன் வந்துட்டு 1 வருஷம் கூட இல்லை தெரியுமா. பட் இது வெளியாகிறதுக்கு 3 வருஷம், எடுக்கிறதுக்கு 3 வருஷம் கேப். அதனால லுக்ஸ் தான் மாறிடுச்சு. பட் வெனஸ்டே மட்டும் அப்படியே இருக்காங்க, சரிங்களா. நம்ம ஜெனா ஒர்த்திகா இருக்காங்களே, அவங்க மட்டும் அப்படியே இருக்காங்க, சரிங்களா. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அவ அந்த லுக்கு, அந்த பேசுற விதம், அந்த கேரக்டர் இருக்கிற விதம் அவ்வளவு பெர்ஃபெக்டா. எப்படி இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தாலும் செகண்ட் சீசன்லயும் ஒரு மாறாம இருக்காங்க. அவங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும். பக்ஸ்லி அவன் மாறிட்டான், மெச்சூர் ஆகிட்டான், பசங்க தான் மாறிட்டானுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டு இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா யூஜினோட ஃபேஸ், அவன் பேசுற விதம் மாறிடுச்சு, சில விஷயம் மாறிடுச்சு, அவனோட ஸ்ட்ரென்த்தும் மாறிடுச்சு. அவனால பீஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா இன்செக்ட்ஸும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா, அது ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்துட்டு அதான் நான் வந்துட்டு 2 லாங்குவேஜ்லையும் பார்த்தேங்க, சரி. இங்கிலீஷ்லையும் பார்த்தேன், ஃபுல்லாக இங்கிலீஷ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தமிழ் அப்படிங்க டப்பிங்ல பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ஓகேவா, நல்லா பெர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் சில வாய்ஸ் வந்து மாத்திட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு உண்மையிலே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கிள் ஃபெஸ்டர் அவரோட வாய்ஸை மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னியா இருக்கும், இதுல வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க, ஓகேவா. யூஜின் வாய்ஸும் மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு லைக் ஏன்னா வந்துட்டு மெச்சூர்ட் ஆயிட்டா பாருங்க, அவன் லுக்ஸே மாத்திச்சானா வாய்ஸை மாத்தி ஆகணும். மேபி அந்த ரீசனுக்காக வாய்ஸை மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி பேக்கு மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோமே ஃபர்ஸ்ட் சீசன்ல. லைக் கொஞ்சம் மாசத்துலேயே மெச்சூர்ட் ஆயிட்டான், அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சுங்க, கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருந்துச்சு, ஓகேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பக்ஸ்லி நம்ம வெனஸ்டேயோட தம்பி, ஓகே, அவனும் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டு செத்து போனதெல்லாம் ஜாம்பியா ஆக்கி விட்டுருக்கான் பைபிள். நம்ம அங்கிள் ஃபெஸ்டர் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் அந்த ஒரு பவர் இருக்கும்ல, அதே பவர் இவன்ட்டையும் இருக்கு, ஓகேவா. ஸோ அவன் வாய்ஸை மாத்திட்டாங்க. நம்ம பியாங்கா வாய்ஸையும் மாத்திட்டாங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வாய்ஸ் தமிழ் டப்பிங்ல சொல்றேன், தமிழ் வாய்ஸ் சொல்றேன். ஸோ தமிழ் இங்கிலீஷ்லேயே ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அதே அவங்க ஓன் வாய்ஸ் தான். இங்கிலீஷ்ல எல்லா வாய்ஸும் சூப்பரு. பியாங்கா வாய்ஸ் வந்துட்டு தமிழ்ல மாத்திட்டாங்க. ஸோ டெய்லர் இருக்காங்க, ஹைட், அவன் வாய்ஸும் மாத்திட்டாங்க. இதான் நான் நோட்டீஸ் பண்ணுது. பட் வெனஸ்டே வாய்ஸை மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அந்த வாய்ஸ் தான் அவளுக்கு மட்டும் தான். ஏன்னா அவதான் கதையே, ஓகேவா. சும்மா இருக்கிற விஷயத்த அவதான் போட்டு கிளறி அவளையும் முக்கதான் வச்சுக்கிறான், அந்த மாதிரி சொல்லலாம், சரிங்களா. அதாங்க நம்ம வெனஸ்டே. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த சீசன்ல சொல்லலாம், சீசன் 2ல நான் சொல்றேன், ஓகே. நம்ம பார்க்கறது சீசன் 2. ஸோ மேக்கப் ஸோ ரியலிஸ்டிக், ஓகே. மேக்கப் அடிச்சிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோம்பி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த புதக்குள்ளிலேருந்து கூட சொல்ல முடியாது, அந்த ட்ரீலேருந்து கீழேருந்து மண்ணிலேருந்து ஏஞ்சி வரும், ஓகேவா. அதுவும் மேக்கப் எல்லாமே ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ். ஆளுக்கு மேக்கப் போட்டு நடிக்க வச்சிருக்காங்க ஜோம்பியா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜோம்பி வந்து வளர்ச்சி அடையும், கட்டி போட்டு வச்சிருப்பான் பக்ஸி அந்த யூஜின் இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் போக 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 அதுக்கப்புறம் ஜோம்பிக்கு வந்துட்டு முடி முளைக்கும், ஜெயில கட்டி பிடிச்சிருவானுங்க, ஓகேவா. அந்த சென்டர் இருக்குமா, அங்கதான் வந்துட்டு நம்ம அங்கிள் வெஸ்டர் மாட்டிப்பாரு. அப்போ வெனஸ்டே காப்பாற்ற வருவாள். அப்போ முடியெல்லாம் முளைச்சிரும், அவனுக்கு மூலெல்லாம் வளர்ந்துரும், ஓகேவா. எல்லாம் மேக்கப், எதுவுமே சிஜி இல்லை, லைக் வந்து கிராஃபிக்ஸ் இல்லை. லைக் வந்து அவன் ஃபர்ஸ்ட் இந்த ஜோம்பியா ஏந்திரிக்கும் போது, அந்த ஸ்லர்ப் இருக்காங்க, ஜோம்பியா ஏந்திரிக்கும் போது வந்துட்டு மேக்கப் கொஞ்சம் சிஜி பண்ணியிருப்பாங்க, அந்த கண்ணெல்லாம் வெளியே வர மாதிரி. பட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா மேக்கப் தான். ஏன்னா எல்லாமே க்ளோஸ் அப் எடுத்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் மேக்கப் அடிச்சுக்கவே முடியாது. அதுவும் வந்துட்டு நம்ம அங்கிள் ஃபெஸ்டர் மவுஞ்சிலாம் பவுடர் அடிச்சு அவர் இப்படி தானே இருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓகேவா. இந்த சீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூஞ்சில மேக்கப் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாரர் ஃபீலா இருந்துச்சு, ஓகேவா. மூஞ்சில பவுடர் ஒரு மாதிரி அவங்க அம்மா இருப்பாங்களே, வெனஸ்டே அம்மா இருப்பாங்களே, மூஞ்சி முழுக்கா பவுடர், லிப்ஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும், ஓகே. ஒரு மாதிரி டார்க் டோன்லயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா இருந்துச்சு. மேக்கப்ல அந்த படத்துல அடிச்சுக்கவே முடியாது, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்னொன்று பாயிண்ட்டு, இந்த சீசன்ல வந்துட்டு எனக்கு போன சீசன்ல இந்த டவுட் இருந்துச்சு. அங்கிள் ஃபெஸ்டர் இருக்கல, அவன் கேனையா இல்ல கேனமர் நடிக்கிறானா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேனமர் இருக்கான், அவன் சிரிக்கிற சிரிப்பு, பண்ற ஆக்ஷனு, ஃபெஸ்டர் அங்கிள் இருக்கல. ஆனா அவர் தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் வேலைலாம் பண்றாரு, ஓகேவா. அப்புறம் இந்த சீசன்ல சீசன் 2ல வந்து அவருக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் வேற இருக்கு. அங்க வந்துட்டு சும்மா ஒரு வேலையை கொடுத்தா வேலையை பார்க்காம இதுல கேப்ல வந்து கிஸ் சீன் வேற அந்த மாதிரி இருக்கும். ரொமான்ஸ் பண்ண அங்கேயே ஆளையே பிடிச்சிருவாரு. மேபி அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து கல்யாணமே பண்ணிடுவாரு போல, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ
எனக்கு டவுட் இருந்துச்சு. அங்கிள் ஃபெஸ்டர் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கு. அவர் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சீசன்ல. அங்கிள் ஃபெஸ்டர் அப்போ ஏன்னு தெரியுமா, அங்கிள் ஃபெஸ்டர் வந்தோன்னு தான், அதாவது எபிசோட் 7ல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெனஸ்டே 35 பல்லையும் காட்டிட்டு சிரிப்பா. அது வரைக்கும் 6 எபிசோட் வரைக்கும் சிரிக்கவே மாட்டான். சரிங்களா? ஸோ அவளுக்கு அங்கிள் ஃபெஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன்ல வந்துட்டு அவங்க கிராண்ட்மா, ஓகேவா, அவங்க அம்மாவோட அம்மா வந்துட்டு வருவாங்க. அப்பதான் 2வது வாயு பல்லு தெரியாம சிரிப்பா. இந்த 2 பேருக்கு தான் சிரிப்பா. ரொம்ப பிடிக்கும் அவங்க 2 பேரும் நினைக்கிறேன். ஸோ அதான் எனக்கு டவுட். அங்கிள் ஃபெஸ்டர் பேக்குமா இருந்துக்கிட்டு மொட்டை தலையோட சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சிரிப்பாரு. செம்ம ஃபன்னா இருக்குங்க. அவர் பண்ற அவரோட ஒரு பிஹேவியரே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். என்னோட லூசுத்தனமா பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். ஆனா வந்து பண்ற வேலைலாம் இன்டெலிஜென்டா, ஒரு திருட்டு வேலை, பேங்க்ல போய் கொள்ளைச்சிட்டு வருவாரு, ஓகேவா, எல்லாம் திருட்டு வேலையும் பண்ணுவாரு. அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அந்த பெர்ஃபார்ம் பண்ற அந்த பர்சன் பேரு ஃப்ரெட்னு நினைக்கிறேன், அந்த ஆர்டிஸ்ட் பேரு அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் இருக்காருங்க. அவர் ரியல் லைஃப் லுக்குக்கும் அந்த அங்கிள் ஃபெஸ்டர் லுக்குக்கும் செம வித்தியாசம். என்னடா இப்படி மாதிரி வச்சிருக்கீங்க ஒரு கேரக்டருக்கு அப்படின்னு கேட்க தோணுது. உண்மையிலே நிஜமா நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்துட்டு உண்மையிலேயே இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் நோட்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தெரியுது இந்த சீசன் 2 வெனஸ்டே சீசன் 2வோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நம்ம ஜனா ஒருத்தேக்காங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஸோ நான் தேடி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சீசனில் வந்துட்டு அவள் ப்ரொடியூசரா அப்படின்ட்டு இல்லைன்னு போட்டிருந்துச்சு. செகண்ட் சீசன் 2ல தான் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜனா வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ இந்த ப்ரொடியூசரில் நான் கொஞ்சம் சில விஷயம் கேள்விப்பட்டேன். ஜனா வந்துட்டு அவங்க வெனஸ்டே கேரக்டருக்கு, அவங்க லுக்ஸுக்கு, அவங்க பிஹேவியருக்கு, அவங்களோட ஆட்டிடியூடுக்கு ரொம்ப கன்சென்ட்டாக இருப்பாங்களா, லைக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா. அவங்க மேக்கப்ஸ்க்கு, அவங்க நடக்கிற விதம், பேசுகிற விதம், ஓகேவா, அவங்க எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ரூடு லுக்காகவே இருப்பாங்க. சிரிக்க மாட்டா, அழுவ மாட்டா, எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்காது. அது தெரிஞ்சவங்களை பார்த்தா தான் ஆச்சரியப்படுவா, சிரிப்பா, ஓகேவா. பட் அந்த மூஞ்சில் ஒரு சின்ன ஜெயிச்சுட்டு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு ஆட்டிடியூட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவ ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சர்காஸ்டிக்கா அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் தெரியாது எனக்கு தெரிஞ்சு. சர்காஸ்டிக்னு சொன்னாலே வெனஸ்டே தான் நினைக்கிறேன். அப்படி வந்தோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மூட்லயே இருப்பார். டாக் டோன், அவர் மூடே டாக் டோன்ல தான் இருக்கும், ஓகேவா. சட்டை மட்டும், அவர் ட்ரெஸ் மட்டும் டாக் டோன்ல போட மாட்டா. அவர் மூடே டாக் டோன்ல தான் இருக்கும் போல, ஓகேவா. ரொமான்ஸ் இல்லை, லைக் வந்துட்டு என்ன சொல்லுது, ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஈனிட் பண்றதை பற்றி பேசாம இவளை கொண்டுடலாமா அந்த மாதிரிலாம் அவருக்கு தோண ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த கேரக்டர் இருக்கும், ஓகேவா. உண்மை நல்லா இருக்கும். சரிங்களா? யார் அவளை பாராட்டினாலும் அவர் பிடிக்காது. அதனால சீசன் 2ல வந்துட்டு அந்த நம்ம ப்ரொஃபசர் டாட் வந்துட்டு அந்த இதை வாங்கி வச்சிருப்பாரு புதுசா, அந்த போஸ்டர் மாதிரி, அதை கொளுத்தி விட்டுருவா, ஓகேவா. அதுதான் அவள் கேரக்டர். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜனா ஆஸ் அ ப்ரொடியூசரா. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவள் ரொம்ப கன்சென்ட்டாக இருப்பா. அவள் ஆக்டிங் ஸ்கோப்புக்கு அவள் ரொம்ப கன்சென்ட்டாக இருப்பா, நல்லா நடிக்கணும், அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்ல ஆச்சரியமா போச்சு. எனக்கு தெரிஞ்சு 22 இயர்ஸ் இருக்குமா, 22-25 இயர்ஸ்குள்ளே இருக்கும் தானே அவங்க வயசு, அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸாக்டாக பார்த்து சொல்லிடுமா. 22ங்க. ஆமா 22. ஸோ ஒன்ஸ் அகேன் 23ங்க இந்த வருஷம் அவங்களுக்கு, ஜனா ஒர்த்தேகாக்கு. அப்போ இந்த சீசன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றப்போ 20 வயசு தான். 23 வயசுலேயே வந்துட்டு ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. சூப்பர்ல, நம்ம அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. இப்போ கூட அவங்க ஈவெண்ட்ஸ்லாம் வந்தா பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்க இன்டர்வியூல கொடுக்குற அந்த இன்டர்வியூவில் அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், ரொம்ப மெச்சூர்டா இருக்கும், ஓகேவா. இன்னைக்கு வந்து ஒரு நான் நியூஸ்ல தான் படித்தேன், அந்த ஆர்டிக்கல்ல படித்தேன். இந்த வெனஸ்டே கேரக்டர் வந்துட்டு நம்ம ஜனாவோட ஒரிஜினல் பர்சனல் கேரக்டர் கூட கனெக்டா இருக்கு. அவளும் டாக்டர் தான் இருப்பா, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிஜத்திலே அப்படிதான் இருப்பா போல. சரிங்களா? சிரிக்க மாட்டா, ரொம்ப இழிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறா. இந்த போட்டோஸ்லயும் இந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த மாதிரி ரொம்ப ஜோயலா இருக்க மாட்டேங்கிறா. இருக்காங்க, சரிங்களா. பட் ரொம்ப கனெக்டா இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சிமிலரா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க கேரக்டர், ஜனா கேரக்டரும் அந்த வெனஸ்டேன்னு இந்த கேரக்டரும். அது ரொம்ப உண்மையிலே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஒரு 23 இயர்ஸ் ஓல்டு ஒரு பொண்ணு ப்ரொடியூசர்ரா, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இவ்வளோ மெச்சூராக ஆக்ட் பண்ணுறா. அது ஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், லைக் வந்து அந்த ஆட்டிடியூட், அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற விதம் அல்டிமேட் வெனஸ்டே. அதனால தான் எனக்கு வெனஸ்டே பர்சனல் ஃபேவரேட்டு. ஸோ எத்தனை பேர் ஃபேவரேட் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த படத்தில் வந்து லேடி காகா, சரிங்களா, அவங்க பாப்புலர் சிங்கர் அண்ட் ஆக்ட்ரஸ். அவங்கள வந்துட்டு நீங்கள் ஜோக்கர் 2 அந்த படத்தில் பார்த்துருவோம் கண்டிப்பாக. முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க, செம்ம நடிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த சீசனில் வந்துட்டு அவங்க சீசன் 1லேயே வர வேண்டியதான், ஓகேவா? வர முடியலன்னு சொல்லிட்டு இப்போ சீசன் 2ல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்லேயே வர வேண்டியதுதான், அதுவும் வரலையா. இப்போ கடைசி 4 எபிசோட் இருக்குல்ல, அதில் தான் ஏதோ ஒரு எபிசோட்ல அவங்க வரப்பாங்கன்னு போட்டிருக்கேன். அவங்க வந்துட்டு ஆஸ் அ ப்ரொஃபஸரா டீச்சர் ரொஸ்லின் ரோட்வுட்டா அந்த கேரக்டர் ப்ளே பண்றாங்களா, மியூசிக்கல் டீச்சரா வர போறாங்களா பார்ட் 2ல. ஸோ காத்து பார்க்க போறோம். அந்த லாஸ்ட் 4 எபிசோட் இருக்குல்ல, அதில் தான் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லேடி காகா, ஸோ அவங்க என்ன மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்கன்னு பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ உண்மையை நான் வெயிட் பண்றேன், சரிங்களா? ஸோ அது தொடர்ந்து வந்துட்டு இந்த படத்துல இந்த சீரீஸோட லொக்கேஷன், ஓகேவா? இந்த போன சீசன்ல வந்துட்டு ஒரு ஊர்ல எடுத்திருந்தாங்களாம், ஓகேவா? அது நான் எக்ஸாக்டா சொல்றேன் எந்த ஊருனா, நான் உங்களுக்கு எக்ஸாக்டா கொஞ்சம் கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணி வச்சேன், இதை நான் நோட் பண்ணலைங்க, சரிங்களா? இருங்க. லொகேஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச லொகேஷன் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களா, ரொமேனியாவில் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ரொமேனியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு மாற்றி இப்போ அயர்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்களாம், சரிங்களா? ஸோ செட்டிலாக இருக்கு. பட் நம்ம பார்க்குற சில இந்த லைப்ரரி, ஸ்கூல், நெவமோ ஸ்கூலு, அதெல்லாம் வந்துட்டு செட் இல்லையா, அது உண்மையான லொக்கேஷன் நாங்க, சரிங்களா? அது எனக்கு உண்மையிலேயே அது எப்படி நம்ம சீரியஸ்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கிற ஒரு இது நம்ம பார்த்தா என்னன்னு நம்மளுக்கு தோணும், அந்த லொகேஷனை செட்டு தானே தோணும், செட்டில் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு. பட் லைஃப் லொகேஷனுங்க, இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன லைஃப் லொகேஷனா எடுத்திருக்கீங்களா? இந்த மாதிரி பிளேஸ்லாம் உண்மையில உலகத்துல இருக்கு, அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருந்துச்சு. பட் சில இன்டீரியர் லைக் வந்து உள்ளுக்கு ஒரு ரூம், ஒரு வீடு, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அந்த போர்ஷன்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு செட்டு போட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணி ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு பார்க்கறப்போ ஒன்று டீட்டெயிலாக படிச்சு பார்க்கறப்போ எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இவ்வளோடா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு செட்டு போட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கு. ஸோ ஒரு சீரீஸ்ல வரும், ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போற சீரீஸ்டா, அதுக்கு இவ்வளவு ஒர்க் பண்றீங்களாடா, சிஜிலேருந்து இந்த செட் ஒர்க்லேருந்து அப்படின்றேன். ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் அந்த அளவுக்கு காசு கொட்டி கிடக்கு, சரிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பண்றானுங்க நெட்ஃபிளிக்ஸ், ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கடைசியான ஒரு 2 ஃபேக்ட்ஸ், ஓகேவா? எனக்கு அது உண்மையிலே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனா என்னன்னா, நம்ம மிஸ் டார்னிலாம் நடிச்சிருப்பாங்களே, அதாங்க நம்ம ஹைடோட மாஸ்டர் டார்னில். அவங்க முழு பேரு நான் இது மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தேங்க, டார்னில், ஓகேவா? அந்த கண்ணாடி போட்டுட்டு வருவாங்களா ஃபர்ஸ்ட் சீசன்ல டீச்சரா, இந்த பூவை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்க மாட்டா. ஸோ நம்ம டைலரோட மாஸ்டரு. ஸோ அவங்க வந்துட்டு கிறிஸ்டியனா ரிச்சின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸ் தான் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அவங்க இந்த வெனஸ்டே சீரீஸ்ல நடிக்கிறது முன்னாடி வெனஸ்டேயாவே நடிச்சிருக்காங்க, ஓகேவா? 1991ல வெளியான தி அடம்ஸ் ஃபேமிலி, ஓகே, அடம்ஸ் ஃபேமிலி நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. அது நான் பார்த்துட்டேன். ஒன்று நான் இந்த வீடியோக்கு அப்புறம் வந்துட்டு ரிவ்யூன்றது போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் பார்த்துட்டேன், சரிங்களா? மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ தி அடம்ஸ் ஃபேமிலி 1991ல வெளியாகன அது ஒரு அடம்ஸ் ஃபேமிலி, ஓகே? இது வந்து வெனஸ்டே சீரிஸோட, ஓகே, வெனஸ்டே பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ். பட் அது வந்து ஃபேமிலியா காமிப்பாங்க, அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும், சரியா? நடிச்சா இல்ல அந்த படத்துல வெனஸ்டியா, அந்த சின்ன வயசு வெனஸ்டியா நம்ம கிறிஸ்டினா ரிச்சி நடிச்சிருப்பாங்க, சரிங்களா? 1991க்கு அப்புறம் வெனஸ்டியா நடிச்சுட்டு இப்போ வெனஸ்டியா எடுக்கிற வெனஸ்டே ஒரு சீரீஸ்ல வெனஸ்டேக்கு ஒரு டீச்சரா வந்திருக்காங்க. மிஸ் டார்னில்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க நம்ம கிறிஸ்டியனா. அது வந்துட்டு அல்டிமேட்டான ஒரு லைக் வந்து என்ன சொல்றது, ஒரு ட்ரிபியூட்னு சொல்லலாமா? லைக் வந்து ஒரே ஃபேமிலி தானே, வேற படம், பட் ஒரே ஃபேமிலி தானே, அடம்ஸ் ஃபேமிலி தானே. அந்த அடம்ஸ் ஃபேமிலியில வந்துட்டு வெனஸ்டே நடிச்சவங்க சைல்ட்ஹுட்ல சின்ன பிள்ளையா, சின்ன வயசு வெனஸ்டே நடிச்சவங்க. அப்படி இந்த வெனஸ்டே சீரிஸ்க்கு வந்து இந்த இதுலயும் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பட் நீங்க அந்த படம் எடுத்து பாத்தீங்கன்னா 1991ல சின்ன பிள்ளையா இருப்பாங்க கிறிஸ்டியனா, அடையாளமே தெரியாதுங்க, அவ்வளவு கிட்ட இருப்பாங்க. அது என்ன சொல்லுது, நம்பவே முடியாது. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம கிறிஸ்டோபர் லாய்ட் இருக்கார்ல, அதாங்க நம்ம சீசன் 2ல வந்து ப்ரொஃபஸர் ஆர்லாஃபா ப்ளே பண்ணாரு, ஓகேவா? அந்த ஜாருக்குள்ள மட்டும் தலை மட்டும் எடுத்து பேசிக்கிருப்பாரு. அதான் பேக் டு ஃபியூச்சர்ல கூட வந்துட்டு சயின்டிஸ்டா ப்ளே பண்ணியிருப்பார்ல, மிஸ் ப்ரவுன் சொல்லிட்டு. ஸோ அவர் தான். ஸோ அவர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அதே படத்துல த ஆடம்ஸ் ஃபேமிலியில ஆஸ் அ அங்கிள் ஃபெஸ்டரா ப்ளே பண்ணியிருப்பாருங்க, ஓகேவா? அங்கிள் ஃபெஸ்டரா நம்ம கிறிஸ்டோபர் நடிச்சிருப்பாரு 1991ல. 1991க்கு அப்புறம் 1993ல நினைக்கிறேன், ஓகேவா? 1993ல அடம்ஸ் ஃபேமிலி வேல்யூன்னு வந்துட்டு பட்டு வந்துச்சு, அந்த படத்தோட சீக்வல் வந்துச்சு. அதுலயும் வந்து 2 படத்துலயும் வந்துட்டு அங்கிள் ஃபெஸ்டரா நடிச்சிருப்பாரு. அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ்ங்க, செம்மையா இருந்துச்சு. அவருக்கு வந்துட்டு அந்த படத்துல வந்து அம்னேஷியா வந்துடும், மறதி வந்துடும், ஓகேவா? அதை வச்சு ஒரு குழப்பம் உண்டாகும். உண்மையிலே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் 1991. அந்த நேரத்துல வந்து திங்க வந்துட்டு
சிஜியில் கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா. அந்த நேரத்திலேயே திங்க அவ்வளோ உயிராக கொண்டு வந்திருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க ஆக்டிங்னா ஸோ அதே ஆஸ் அ அங்கிள் ஃபெஸ்டராக நடித்த கிறிஸ்டோபர் லார்டு 1993க்கு அப்புறம் 2025ல அதுவும் வெனஸ்டே சீரீஸில் ஓகே அடம்ஸ் ஃபேமிலிஸில் வெனஸ்டே சீரீஸில் வெனஸ்டேக்கு ப்ரொஃபஸராக வந்திருக்காரு ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஆர்லோஃபா. அது எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்லுது, இந்த 2 கேரக்டரும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க மறுபடியும், லைக் ஒரு ட்ரிபியூட் மாதிரி வச்சுக்கலாமா, ஒரு ட்ரிபியூட் மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது செக் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல அங்கிள் ஃபர்ஸ்டா நடிச்சவர் இந்த படத்துல ஒரு ட்ரிபியூட்டு அந்த ஃபேமிலி தானே, அப்படி எனக்கு தோணுது. லைக் வந்து ஒரு என்ன கேமியோன்னு கூட சொல்லலாமா, அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்டியானோவும் சரிங்களா. அந்த படத்துல குட்டி வயசு வெனஸ்டே நடிச்சவங்க இப்போ வந்துட்டு அவங்க வெனஸ்டே சீரீஸ்ல ஓகேவா, வெனஸ்டே சீரீஸ்ல ஒரு டீச்சரா ஒரு ப்ரொஃபஸரா வராங்க பாருங்க. அது ரொம்ப அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் வந்து இத்தனை வருஷம் போச்சு, அவங்க ஒன்றும் அந்த அவங்க டைமிங் பாத்தீங்களா, அவங்க மெயின் லீடரோட நடிச்ச ஒரு கதையில இப்ப ஸ்பின் ஆஃப்ல அவங்க மறுபடியும் ரீஜாயின் பண்றாங்க. அது ஒரு நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி கோ இன்சிடென்ட்ஸ் கண்டிப்பா சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபேக்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியும் தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில குட்டி மைனியர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் மிஸ் பண்ண போன ரிவ்யூல சொல்லியிருக்க வேண்டிய மிஸ் பண்ண ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு செப்பரேட்டாக வீடியோ போடுறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்த வரைக்கும் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் ப்ரோ, சூப்பராக சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் இதை நோட்டீஸ் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி ப்ரோ நீ இதை மிஸ் பண்ணிட்ட ப்ரோ இந்த இன்ஃபர்மேஷன் பாரு, இதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச வந்துட்டு சில குட்டி ஈஸ்டர் எக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் நோட் பண்ணாதெல்லாம் நான் கண்டிப்பாக மறுபடியும் நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன் சரிங்களா. ஸோ பார்த்த வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing for Amman. Take care. Bye.